ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி வந்துட்டு என்னோடய பர்த்டே. ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது குட்டி பர்த்டே vlog வித் மை வெரி டியரஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இன் சென்னை. ஸோ எனக்கு என் அம்மா என் சிஸ்டருக்கு அப்புறம் எனக்கு எதுனாலுமே என்னோடய வெரி ஃபியூ பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ எனக்கு என்ன சந்தோஷம் வந்தாலும் கவலை வந்தாலும் தே ஆர் மை கோ டு பிளேஸ், தே ஆர் மை சேஃபஸ்ட் பிளேஸ். சென்னையில் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்காங்க, வேறு யாரும் இல்லை. மித்த எல்லோரும் அம்மா எல்லாருமே கேரளாவில் தான் இருக்காங்க. ஸோ நாங்கள் இன்றைக்கி மீட் பண்ணலான்னு நினச்ச பிளேஸ் தான் பிளாக் ஆர்ச்சிட். நான் முன்னாடி இதை பற்றி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேஸ் பிளாக் ஆர்ச்சிட், ஆரேபுரமில் இருக்கிறது தான். இங்கே இட்டாலியன், ஜாப்பனீஸ், தாய் ஃபுட், இந்தியன் ஃபுட், யாருக்கெல்லாம் இந்த ஆம்பியன்ஸ் பிடிக்குது, ஃபுட் பிடிக்குது, இங்கே வந்துட்டு நீங்கள் வரலாம். ஃப்ரெண்ட்ஸோடு வரலாம், ஃபேமிலியோடு வரலாம், இல்லை கொலீஸ்கோடு வரலாம், இல்லை கப்புள்ஸாக வரலாம். ஸோ யாருக்கு எப்படி பிடிக்குது அந்த மாதிரி வரலாம். ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டாங்க. விக்கி, சுரேஷ், அப்புறம் விக்கியோட பேபி, அதுக்கப்புறம் தீபிகா, இவங்க எல்லாருமே வந்துட்டாங்க. ஸோ என் பர்த்டேக்காக இவங்க வந்தாங்க. ஸோ என் ஹஸ்பண்ட் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ நாங்கள் ரொம்ப நாளுக்கு அப்புறம் மீட் பண்ணுறோம். ஸோ நிறையா விஷயம் எங்களுக்குள்ளே பேச இருந்தது. ஸோ தே ஆர் லைக் மை ஃபேமிலி. ஸோ நம்மளுக்காக யாராவது ஒரு ஸ்பெஷல் எஃபர்ட் எடுத்து பண்ணுறப்போ கிஃப்ட்ஸ் எல்லாம் மோர் தேன் தட், அதை தாண்டி நம்மளுக்கு ஒரு பெரிய ஹாப்பினஸ் கொடுக்கும்ல. ஸோ சேம் எங்களுக்குள்ளே நிறையா பேச வேண்டியிருந்தது, நிறையா ஹாப்பினஸ் ஷேர் பண்ணோம். ஸோ இந்த மொமெண்ட்டு, ஈச் மொமெண்ட்டை நம்ம ட்ரெஷர் பண்ணுற மாதிரி இருந்தது. அஸ் யூஷுவல் எப்போவுமே ஆம்பியன்ஸ் எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. நாங்கள் ஃபர்ஸ்ட் வந்துட்டு சூப் ஆர்டர் பண்ணோம், கூடவே கொஞ்சம் மொய்ட்டோஸ் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். நான் உங்களுக்கு வந்துட்டு எல்லாத்துக்குமே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் என்னென்னு சொல்லிவிட்டு, என்னென்ன சாப்பிட்டோன்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் சூப்பில் ஆர்டர் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா 3 சூப் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஒன்று சிக்கன், ஒன்று மட்டன், இன்னொன்று வந்துட்டு மஷ்ரூம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி யாருக்காவது சூஷி சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா த பெஸ்ட் பிளேஸ் இங்கே தான். இங்கே வந்து நாங்கள் எபி டெம்பூரா ஷ்ரிம்போடது சாப்பிட்ருந்தோம், அதே மாதிரி சிக்கனோடது சாப்பிட்ருந்தோம். வேறு லெவலில் இருந்தது. அதே மாதிரி பெரிய பெரிய கேலமாரின்னு சொல்லிட்டு ஸ்குவிட்டில் பண்ணியிருந்தது, தவா ஃபிஷ். நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பேன் நேம் எல்லாத்துக்குமே. ஸோ எல்லாமே வேறு லெவலில் இருந்துச்சுன்னு சொல்லலாம். சில்லி பீஃப் கூட யாரெல்லாம் பீஃப் சாப்பிடுவாங்க சாப்பிடலாம். அதே மாதிரி இந்த தாய் ஸ்டைல் லோட்டஸ் ஸ்டெம் அவுட் ஆஃப் த வேர்ல்டு. ஏன்னா ஒன்று முடிஞ்சதுக்கப்புறம் செகண்ட் திருப்பி நாங்கள் ஆர்டர் பண்ணோம். ஸோ இதுதான் வந்துட்டு ஹிபிஸ்கஸ் மொய்ட்டோ, அப்புறம் மெலன் அண்ட் ஆலி மொய்ட்டோ. ஸோ காக்டெயில்ஸ் தேவையானவங்க காக்டெயில்ஸ் குடிச்சிக்கலாம், அதுவுமே இருந்தது. இது பேர் லிக்விட் கோல்டு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ என் ஃப்ரெண்டுக்கு ரொம்ப ஆசை வந்து அது அப்படி என்ன அது கோல்டு மாதிரி இருக்குதுன்னு பார்க்குறதுக்காகவே அது வாங்கினாங்க. ஸோ உண்மையாகவே அந்த டார்ச் அடித்து பார்த்தா கோல்டு மாதிரி இருந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு நாங்கள் சிமிச்சூரி எக் வாங்கினோம் அங்கே. அப்புறம் ஆங்க்ரி சிக்கன் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ எல்லாமே வந்துட்டு ரொம்ப டேஸ்டியாக தான் இருந்தது. ஸோ அதனால தான் நான் எல்லாத்துக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பேன் இதுதான் நாங்கள் வாங்கினோன்னு சொல்லிட்டு. ஸோ வி ஹேட் அ நைஸ் டைம் டுகெதர். இது ஆக்சுவலி சாட்டர்டே நைட் நாங்கள் எடுத்த வீடியோ தான். ஸோ இன்றைக்கே ரிலீஸ் பண்ணணுன்னு சொல்லிட்டு தான் நான் இதை பண்ணேன். ஸோ இதுதான் நிவான் பேபி, ஹீ இஸ் லைக் மை பேபி. ஸோ இது பார்த்திங்கன்னா ஸ்பினச் அண்ட் ரிக்கோட்டோ நாச்சி. ஸோ இது வந்துட்டு ஒரு இட்டாலியன் டிஷ், டம்ப்ளிங், கொழுக்கட்டைன்னு சொல்லுவாங்க. இதில் ஸ்பினச் அதே மாதிரி ரிக்கோட்டா சீஸ் சேர்த்து பண்ணியிருப்பாங்க. அதுதான் சுரேஷ் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தேன். இது கூட தெரியாது அவ்வளோ டேஸ்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு. பட் நான் வந்துட்டு சீஸி பர்சன் கிடையாது, அதனால் எனக்கு அது அவ்வளோ பிடிக்கல. ஆனால் மித்த எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது, நல்லா டேஸ்ட்டாக சாப்பிட்ருந்தாங்க. நான் வந்துட்டு அதுக்கு பதிலாக ஒரு ஸ்டிக்கி ரைஸ் வாங்கியிருந்தோம். இது டப் டிம் க்ராப். இது வந்துட்டு ஒரு டெசர்ட், இது வந்து தாய் டெசர்ட். அதுக்குள்ளே கொஞ்சம் பொமக்ரனேட் மாதிரி ஏதோ ஒன்று, கொஞ்சம் கிறிஸ்பியாக செஸ்நட்ஸ்ன்னு நினைக்கிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ எனக்கு தெரியாது இவங்க கேக் கட் பண்ண. நார்மலி நாங்கள் பர்த்டே கேக் கட் பண்ணி அப்போல்லாம் ஒன்றும் செலிப்ரேட் பண்ண மாட்டோம். பட் திடீர்னு அங்கேயே ஒரு கேக் ஆர்டர் பண்ணி நல்லா இருந்தது. கேண்டில் பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. மேக்கப் விஷெல்லாம் சொல்லி நிவான் பேபி வந்துட்டு சாங்லாம் பாடி ரொம்ப ஹாப்பியாக என்னோட க்ளோஸ்ட் ஒன்ஸ் who are very true to me, அவங்க கூட நான் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ நான் கேக் கட் பண்ணேன். இந்த கேக் வந்து கேலிகாட் கேக். இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக தான் இருந்தது, நல்லா இருந்தது. ஸோ நான் ஃபர்ஸ்ட்டு தீபு கொடுத்தேன், அப்புறம் வந்து நிவான் பேபி, அப்புறம் சுரேஷ், அதுக்கப்புறம் விக்கி, அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் எல்லாருக்குமே கொடுத்தோம். ஸோ எல்லாருமே வந்துட்டு ஒரு ஹாப்பியாக ஒரு நைட் ஜாலியாக நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம். அதுக்கப்புறம் அவங்க வாங்கிட்டு வந்த கிஃப்ட்ஸ் எல்லாமே எனக்கு கொடுத்தாங்க. ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் மீட் பண்ணுறதுனால நிறையா பேசுகிறதுக்கு எல்லாமே இருந்தது.
ஸோ இட்ஸ் ஆல் த எஃபர்ட்ஸ் மேட்டர். ஸோ அப்படியே நாங்கள் அந்த டே அங்கே முடிக்கிறதுக்கு தான் பிளான் பண்ணோம். அதுக்கப்புறம் எல்லார் வீட்டுக்கும் போயிடுவோம். ஸோ அது இட்ஸ் அ வெரி நைஸ் டே. ஸோ என்னோடய பர்த்டேக்கு நிறைய பேர் கால் பண்ணாங்க, மெசேஜ் பண்ணாங்க, விஷ் பண்ண மாட்டாங்கன்னு நினச்சவங்கெல்லாம் விஷ் பண்ணியிருந்தாங்க. ஸோ யாரெல்லாம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எடுத்து ஒரு ஹாப்பி பர்த்டேன்னு சொல்கிறதுக்காக எனக்கு பண்ணிங்க, இட் ரியலி மீன்ஸ் டு மீ ஃப்ரம் மை பாட்டம் ஆஃப் மை ஹார்ட். எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். என்னோட இன்னொரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து இப்போ இங்கே இல்லை, அவங்க பூனேயில் இருக்காங்க. இல்லாட்டி நார்மலி அவங்களும் நாங்களுமே மீட்டப் பண்ணுவோம். ஸோ ஐ ஹோப் யூ லைக் திஸ் vlog. If you like our channel, kindly share, subscribe and comment. Thank you. Bye.